அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிறோம். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்பினார். ஆகையால் அடிமையாயிராமல், எதற்கு அடிமையாயிராமல்? பாவங்களுக்கு, இச்சைகளுக்கு நீ அடிமையாயிராமல் இப்பொழுது எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய்? புத்திரனாய் இருக்கிறாய். என்ன? நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறார். முதல்ல நீ புத்திரனாய் இல்லை, ஆனால் இப்பொழுது எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய்? புத்திரனாய் மாறிவிட்டாய். முதல்ல நீ பிள்ளையாகவே வாழ்ந்துட்ட, அப்பா கிட்டேயே எதிர்பார்த்துட்ட, அப்பா கிட்டேயே கேட்டுட்ட. அப்பா இதை வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்ட. ஆனா இப்போ புத்திரனா நீ மாறின உடனே நீ கொடுக்குற இப்போ மற்றவங்களுக்கு. நீ எப்படி கொடுக்குற? பிசாசை துரத்துற, நோயை குணமாக்குற, பல விதமான காரியங்களை, நன்மையான காரியங்களை செய்யற, இயேசு நல்லவர்னு 4 பேருக்கு சொல்ற. அப்போ உன்னுடைய ஸ்டேஜ் மாறிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ புத்திரன்ங்கிற ஒரு நிலைமை எப்படிப்பட்டதுன்னா, இப்ப நீ அதிகாரம் பெற்றவனாய் இருக்கிறான். முதல்ல பிள்ளையாய் இருந்தாய், இப்பொழுது நீ புத்திரனாய் மாறினாய். எப்படி சொல்லுகிறார்? நீங்கள் புத்திரனாய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்பி இருக்கிறார். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது நம் மூலமாக பெரிய காரியங்களை செயல்படுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே பலவிதமான கிரியைகளை செய்து நம் மூலமாக பிசாசுகளை துரத்தும், நோய்களை குணமாக்கும்படியான கிருபை தருகிறார். இதுதான் புத்திரன் என்கிறதான ஒரு ஸ்டேஜ். ஹல்லேலூயா.